போதும் எழுந்த சத்தம் சுற்றியிருந்த வீரர்களின் வெற்றி கூச்சலையும் கடந்து குணக்கடலின் அலைகளில் எதிரொலித்தது. வாச்மர் அவ்வளவு உக்கிரமாக அரங்கேறிக் கொண்டிருந்தது. இந்த வாள்கள் உராயும் சத்தத்தையும் சுற்றியிருந்த வீரர்களின் வெற்றி கூச்சலையும் கண்ட குணக்கடலின் கடல் அலை கூட மேகத்தில் பரிதி நிகழ்த்தும் மாய கோலங்களைக் காண விருப்பப்படாமல் கடலில் இருந்து சிற்றலைகளாக எழுந்து பேரலைகளாக வலிமை பெற்று நுரையும் மணலுமாக மக்கள் கூட்டத்தின் கால்களை நனைத்தபடியே வாள் சமரை காண தரையோடு தழுவி முன்னேறத்தான் பார்த்தது. தான் மேக கூட்டங்களில் அவளுக்காக நிகழ்த்தும் மாய வித்தை காட்சிகளை காணாமல் குணக்கடல் அரசி அப்படி எந்த சமரை காண கரையையும் தாண்ட விழைகிறாள் என்று வியந்தபடியே நாமும் அதனை பார்ப்போமே என எண்ணிய பருதி மேகத்திரையிலிருந்து விலகி மெல்ல மேலெழும்பினான். வாட்சமர் நடைபெறும் பகுதியை சுற்றி நின்ற கூட்டத்தில் பலரும் வீரர்களாகத்தான் இருந்தனர். மேலும் அங்கு புகார் நகர மக்களும் இந்திர திருவிழாவிற்கு வருகை தந்த சேர, சோழ, பாண்டிய மற்றும் மேலை நாட்டு அழகிகளும் ஆவலோடு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஆஜானுபாகுவான தோல் திணவெடுத்த பல நாட்டு வீரர்களும் வால் சமரில் தன்னை தோற்கடிக்க எவரும் இல்லை என்ற பெருங்கர்வத்தோடு வந்தவர்களில் பலரும் கூட்டத்தில் வாளேந்தி சமர் புரிந்த இளைஞனிடம் தோற்று திரும்பிக் கொண்டிருந்தனர். தோற்று திரும்பிய பல வீரர்களும் அந்த இளைஞன் பார்ப்பதற்கு எளிமையாகத்தான் தோன்றுகிறான், ஆனால் அவனது கைகள் அப்படி என்ன மாய வித்தையை பயின்றிருக்கிறதோ தெரியவில்லையே என புலம்பியபடியே தங்கள் தலையை தொங்க போட்டுக்கொண்டு கர்வம் அடங்கி திரும்பிக் கொண்டிருந்தனர். சமரில் நின்று பலரின் வாள்களையும் பறக்க விட்டு கொண்டிருப்பவனின் பெயர் கூட்டத்தினர் எழுப்பும் வெற்றி கூச்சலில் இருந்து வீரல்வேல் என்று புதிதாக வந்தவர்கள் அறிந்து கொண்டார்கள். வீரல்வேல் அப்பொழுது புகார் படையின் உபதலைவனாக இருக்கவில்லை. அவனது நண்பனும் சேனாதிபதி பெருமரவர் மகேந்திர வளவனாரின் மகனுமான திவ்யன்தான் அந்த பொறுப்பில் படைகளை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருந்தான். அவன் வானவல்லியின் அண்ணன். சித்திரை திங்கள் முடிந்து வைகாசி திங்களின் முதல் நாள் அது.